Success comes to those persons who believe in it. Dr. Prakash is one such person who believes in his hard work and perseverance. Success is not so easy. Nothing comes easily. சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இன்று சிங்கார சென்னையை சிலிர்த்து பார்க்கும் அளவிற்கு சிறந்து விளங்கும் டாக்டர் மருத்துவர் பிரகாஷ் செல்வத்திற்கு எனக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சக்ஸஸ் நீங்கள் மட்டும் இருக்க முடியாது. So there is always a woman, a loving and caring wife, a better half for your success. And Dr. Radhika Venugopal, who balances her family and work life very beautifully, and she fulfills all his absence everywhere and anywhere. So the credit goes to Dr. Radhika Kaulse. And two more important persons, the small sacrifices done by the children, 2 kids. So we, from the bottom of my heart, myself and my husband Saravanan, congratulate both of you for your new endeavor and good fortune. Thank you. அடுத்தபடியாக ஓரிரு வார்த்தைகள் பேச திரு லட்சுமிபதி பாலாஜி அவர்களின் Thank you very much, Doctor, for giving me this opportunity and wish you all the best for this wonderful innovation. As a sports person, I underwent a back surgery. முதுகு தண்டு உடஞ்சிடுச்சு விளையாடும் போது இந்தியாவுக்கு ஆடும்போது. ஸோ அது வந்து 2007 அந்த டைமில் கொஞ்சம் எப்படி திருப்பி வர்றதுன்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டைமில் டாக்டர்ஸ், ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ் அவங்க தான் எனக்கு வழி நடத்தினாங்க. திருப்பி என்னால் 7 வருஷம் 8 வருஷம் ஆட முடிஞ்சது. மறுபடியும் இந்தியாவுக்காக ஆட முடிஞ்சது. மறுபடியும் வேர்ல்ட் கப் ஆட முடிஞ்சது. ஸோ ஆப்ரேஷன் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டாக்டர் கொடுக்கறதால டெஃபினட்டாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து எங்களால் திருப்பி அந்த விளையாட்டுக்குள்ளே போக முடியும்னு அது வந்து டாக்டர் லைக் பிரகாஷ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அவர் வந்து சூப்பராக அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு நான் உட்காந்து கொஞ்சம் டைம்லேயே வந்து ஆர்த்தோபெடிக்ஸை பற்றி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணார். பிகாஸ் எங்களோட ஆண்ட் வந்து அட்மிட் ஆகிட்டாங்க ரீசெண்டாக ஒரு ஃப்ராக்சர்னால. ஸோ க்ளீனாக வந்தவொடனே ஸ்ட்ரெயிட்டாகவே ஒன்றுமே பயப்படாதீங்க, டெஃபினட்டாக அவங்க சரியாயிடுவாங்கன்ற ஒரு என்கரேஜிங் வேர்டோட எங்களை வந்து எங்கள் என்டையர் ஃபேமிலிக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்தாரு. So wish you all the best, Doctor, for a wonderful the new journey with the robotic instrument, and definitely a lot of innovation you will end up seeing in your career. And I wish all the best to the hospital, CDS Hospital, for all the best and you will success. அடுத்தபடியாக திருமதி வள்ளியம்மாள் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். I will be grateful if I don't say any few words about my. முன்னால் பார்க்கும்போது என் செட்டு தான் நிறையா உட்காந்துருக்கீங்க. அவருடைய பேஷன்ஸே நம்ம தான் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் ஹேண்ட்ஸு. ஸோ வயது 77, டிமென்ஷியா பேஷன்ஸ். எந்த அளவுக்கு அவர்களுக்கு இந்த இடுப்பில் உடைந்து விட்டது, விழுந்து உடைந்து விட்டது. அது நிமிஷம் அவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு டாக்டர் அதை டாலரேட் பண்ணி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியெல்லாம் எனக்கு பெரிய மன உளைச்சலாகவே இருந்தது. ஆனால் ஒரு 3 நாட்களில் நான் நினைக்கிறேன் கடவுள் தான் எனக்கு என்னுடைய அருமை மகன் பிரகாஷை அடையாளம் காட்டினார். நாங்கள் இங்கு வந்து அவரோடு பேசிய பொழுது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என் உள்ளத்தில் கடவுள் கொடுத்தார். கடவுள் எனக்கு இவரை அடையாளம் காட்டினார். எனக்கு அந்த நம்பிக்கையை கடவுள் கொடுத்தார், உள்ளத்தில் அந்த நம்பிக்கையை கொடுத்தார். நானும்
உடனே சரி என்று சொல்லி அடுத்த நாளே அந்த ஆபரேஷன் அவர்கள் செய்தார்கள். அந்த நாளிலே என்னுடைய மனைவி ரூமுக்கு கொண்டு வந்து போட்ட பிறகும் கூட இது ஒரு பெரிய டெமென்ஷியா பேஷண்ட்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுன்றதுலேயே எங்களுக்கு அவர் சொல்லும்போது ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்துருக்குது. அதனால் நாங்கள் கட்டாயம் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் there are plenty of bone and joints orthopedic surgeons are there, but still excelling amongst them is really God's grace. And I am very proud that this robotic machine have come to this area in IAS is there now. இந்த பீரியட்ல வருகிறது என்பது ஒரு பெரிய ஒரு கடவுளுடைய கிருபை அனுக்கிரகம் என்று சொல்லுவேன். நான் இந்த நேரத்திலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு இறைவனுக்கும் அதற்கும் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாஃபும் இதை போலவே நீங்கள் இன்னும் வரும் காலங்களிலும் இந்த பாசமும் அன்பும் கரிசனையும் ஒவ்வொரு பேஷண்டிடமும் நீங்கள் காட்ட வேண்டும். இந்த சிடிஎஸ் இன்னும் பல இடங்களிலே பரவி சென்னையில் மட்டுமல்ல இன்னும் அநேக இடங்களுக்கு போக வேண்டும். அப்படி இது பெருக வேண்டும் என்று இறைவனை வேண்டி அவருக்கு இன்னும் அநேக ஆண்டுகள் இறைவன் ஆயுளை கொடுக்க வேண்டும். ஏனெனில் வயதானவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. அநேக பேருக்கு பிள்ளைகள் கவனிப்பாரற்று இருக்கிறோம். நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறோம், வெளியே சொல்ல முடியாத இருக்கிறோம், நமக்கு தான் தெரியாது. ஆனால் அப்படி ஒரு மகனை போல பார்க்கின்ற ஒரு பிள்ளை இங்கே இருக்கிறார். ஆகவே ஆர்த்தோ என்பது அல்லாமல் இன்னும் பல டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்தது அது ஒரு பெரிய காரியம். இந்த நாளிலே அவரை நான் வாழ்த்துகிறேன். இன்னும் அநேக ஆண்டுகள் வாழணும். Oh, great. So he is our son. Yes. Yes. Madhila. Thank you very much. God bless you all. அடுத்தபடியாக திருமதி உஷா அவர்களை பேச அழைக்கிறேன். ஆண்டவர் படைத்த நாள் இது, இங்காக மழுவும் அக்களிப்போம் என்ற வாக்கு கேட்பேன். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 2018 போன் அண்ட் ஜாயின்ல வந்து மியாட்ல இருந்து பொண்ணுக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தது. ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாருங்க இவர். எனக்கு இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கின்றேன் என்றால், நான் நடக்கிறேன் என்றால் இவர் தான். ஒவ்வொரு நிமிடமும் காலை எழுந்த உடனே இவர் தான் நினைப்பாங்க, என்னை இன்னைக்கு காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு, நான் எனக்கு நல்லா நடக்கிறேனே என்று ஒவ்வொரு செகண்ட் கூட நான் நினைக்காம இல்லை. ஆனால் என் ஃபேமிலிக்கும் நான் சொல்லுவேன், எல்லாரும் என் உற்றார் உறவினர் எங்கள் டாக்டர்கிட்ட போகும், பணம்லாம் முக்கியம் இல்லைம்மா, எனக்கு 3வது ஆப்ரேஷன் அப்போ பணம் இல்லை. நான் வந்து டாக்டர் நான் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வரட்டுங்களா அப்படின்னு கேட்கும்போது, பணம்லாம் வேணாம்மா, நீ ஃபஸ்ட்டு வந்துப்பா, இந்த டேட்டுக்கு வந்து நீ ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி. ஆமாங்க, அதனால் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேம்மா. 2018 இன்னைக்கும் நான் வந்து பார்ப்பேங்க, இவரை பேசுவேங்க, எங்கள் உற்றார் உறவினர்கள் அத்தனையும் அவர்கிட்ட போகும்போது நல்ல இடமும் அவர்கிட்ட போயிருந்தேன். ஈன்ற பொழுதின் பெருக்கு வக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய், அவங்க அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க அப்பா ஒரு நல்ல ஒரு மகனை பெற்றெடுத்து இங்கே பார்ப்பட எனக்கு ஒரு மகள் தாங்க, எனக்கு ஒரு மகள். ஆனால் அந்த மகளுக்கு ஒரு தாயை உருவாக்கி கொடுத்துருக்காரு. முடியாது சொல்லிட்டாங்க மியாட்டில். போன் அண்ட் ஜாயின் வந்தோடனே அதில் நம்ம அப்டிகிட்டிஸ் நீ ஒன்றும் இல்லை, அவர் பேசுகிற பேச்சிலே நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒரு மகளுக்கு ஒரு தாயை உருவாக்கி கொடுத்துருக்கோம்.
சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்ற குரலுக்கேற்று வழிநடத்தி வரும் நமது சீக்கிய சிறப்பு மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் திரு பிரகாஷ் செல்வம் அவர்களை நன்றி உரை அளிக்குமாறு. Good morning everyone. It's a pleasure to invite Elario. It's a pleasure to invite everyone for the launch of our Bellis robot at CTS Hospital. And this is it's too emotional because all my patients are showing love and affection to me. I think நான் சீரியல் பார்த்தாவே கண் கலங்குவேன். ஸோ அதனால இட்ஸ் டூ எமோஷனல் ஃபார் மீ when patients talk. ஈவன் பேஷண்ட் நான் அந்த பேஷண்ட் கிட்ட வரவங்க கிட்ட கூட சொல்வேன், நீங்கள் முன்னாடி எழுதிங்கன்னா நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி நான் எழுதுவேன். ஸோ டோன்ட் க்ரை இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. தட்ஸ் இங்கே சொன்ன மாதிரி என்னோட பேஷண்ட்ஸ் முக்கால்வாசி பேர் above 60. ஸோ I've been operating from 2004 almost 20 years, and my average surgery is 2.3 per day. By God's grace, I got best teachers in my life, best place to learn, and the best family, and எல்லா டீச்சர்ஸும் என்னை செதுக்குனாங்க உண்மையாக சொன்னோம்னா. ஸோ அண்ட் நான் ஏதாவது பண்ண around 6,000 to 8,000. I don't know the exact number, but definitely. இது என்னன்னா என்னோட போன ஜென்மம் புண்ணியமோ தெரியாது. I got the best teachers, best parents, best places to learn, best places to work. So it's all by hard work and சொன்ன மாதிரி சிஸ்டர் சொன்ன மாதிரி perseverance. என்னோட ஒய்ஃபோட மோட்டிவேஷன். ஷி ஆல்வேஸ் புஷஸ் மீ. நான் இங்கே நம்மளால முடியாது, சென்னையில் கஷ்டம், பிகாஸ் நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கும்போது இந்த ஸ்கில்லை வச்சுட்டு ஊரில் போனால் ஒரு நல்ல மார்க்கெட் கூட போட முடியும். யூ வில் ஃபீல் வெரி பேட். ஸோ நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும். ஸோ ஷி மோட்டிவேட். அந்த மாதிரி என்னோட பேஷண்ட்ஸு ஆல்மோஸ்ட் ஆல் மை பேஷண்ட்ஸ் லைக் மை ஃபேமிலி. ஒரு பேஷண்ட் கூட நான் அவங்க சொன்னாங்கன்னா பேர் சொன்னால் நான் ஹோல் ஹிஸ்ட்ரியை சொல்லுவேன் அவங்களோட. ஸோ ஐ கீப் ரிமெம்பரிங் எவ்ரி திங் பை லைக் எ ஸ்டோரி. ஆஸ் அ டாக்டராக நம்ம எவ்வளோ சர்ஜரி பண்ணாலும் ஒவ்வொரு சர்ஜரியும் பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும். சார் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க நிறைய. இந்த சர்ஜரிலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு நல்லா பேஷண்ட் நடந்து போகிற வர எங்கள் உயிர் எங்ககிட்ட இருக்காது. ஸோ ஒவ்வொரு சர்ஜரி பண்ணும்போதும் இந்த பேஷண்ட்டு நல்லாகி போயிட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படிம்போம். அடுத்த கடவுள் அதோட ஒரு காம்ப்ளெக்ஸ் கேஸ் கொடுப்பாரு. அப்போ இதில் எப்படியா தப்பிச்சிடணும். இப்படி காம்ப்ளெக்ஸ் கேஸ் பண்ணி 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 யூ ஹவ் மோல்டட். பட் fortunately or unfortunately the technology is growing very fast in the medical field, and patients' expectations also is too high on the doctors. Everything they want is very fast, and medicine 1+1 is not equal to 2. As you know, all medical our problem on the family, even in my own family we lost many people because of medical availability. ஸோ அதனால் இந்த டெக்னாலஜியோடையும் பேஷண்ட்ஸ்க்கும் நடுவில் டாக்டர்ஸ் மாட்டிக்கணும். ஸோ டெக்னாலஜியோட நம்ம மேட்ச் பண்ணுற அளவுக்கு நம்மளும் கற்றுக்கிட்டே இருக்கணும். எவ்ரிடே வி லேர்ன், கீப் லேர்னிங். அண்ட் பேஷண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அவங்க இப்போ இந்த ரொபோட்டு இதுக்கு முன்னாடியும் நான் அதே நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ரொபோட்டில் ஆல்மோஸ்ட் 18 கேசஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இது நான் ஒரு 10 வருஷமாக இதுக்காக நான் ட்ரெயின் ஆகி போகிற இடமெல்லாம் 22 countries I went to learn the news. அதில் இருக்கிற சின்னதாக ஏன்னா நம்ம ஊரில் விட வெளிநாடு போகும்போது தான் நமக்கு அங்கே இந்த மெடிசனோட டிஃப்ரென்ஸ். 2014 she said நீ ரொபோட்டை ஃபஸ்ட்டு இந்தியாவில் இங்கே சென்னையில் ஸ்டார்ட் பண்ணணும், அதை நீ இப்பயே போய் லேர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு I went to US. அங்கே போனால் அப்போ தான் ரொபோட் லான்ச் ஆகிருந்தது. அதை பார்க்கும்போது
நம்ம ஊரோட பேஷண்டோட அஃபோர்டபிலிட்டி நம்ம ஊரில் அது பண்ண முடியுமா சாத்தியமா அப்படின்ற மாதிரி இருந்தது. நானும் அப்படியே விட்டுட்டேன், இது நமக்கு கிடைக்காது. ஏன்னா அப்போ வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 20 crores சம்திங் லைக் தட். அப்புறமா சரி அப்படியே ஏஜ் டைம் ஆக ஆக இட் இஸ் கம்மிங். பார்த்தா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரோபோட் இல்லைன்னா நீ பெரிய டாக்டர் இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அதனால் அந்த ரோபோட்டில் இப்போ இதே நீ ரீப்ளேஸ்மெண்ட், பட் வி ஆர் டூயிங் வித் த ரோபோட். த ரோபோட் ஹெல்ப்ஸ் கைட்ஸ் த சர்ஜன் டு கெயின் த அக்யூரசி. நம்ம சர்ஜரி முடிச்சுட்டு வந்து பேஷண்டோட எக்ஸ்ரே பார்த்தப்போ ஐயோ எப்படி இருக்குன்னு நம்ம பயந்துகிட்டே இருப்போம். எக்ஸ்ரே பார்த்த உடனே அப்பா நல்லா இருக்கு, தப்பிச்சிட்டேன் இந்த கேஸ்லேருந்து அப்படி தோணும். இப்போ இந்த ரோபோட்டில் என்னன்னா ஆன் டேபிள்லேயே நம்ம வி ஆர் ஏபிள் டு சி எப்படி இருக்கு, பொசிஷன் ஆஃப் த இம்ப்ளான்ட் எப்படி இருக்கு, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு. மேடம் முன்னாடி வாங்க மேடம் ப்ளீஸ் கம். ஸோ அப்படின்றத வி கெயின் அ கான்ஃபிடன்ஸ். I welcome Dr. Shrikala Prasad. It's like she is my sister. So she is a great gynecologist. You might have seen her. She is like this. என்னோட ரெப்ளிகான் கூட சொல்லலாம். She has done more than 10,000. என்ன நம்பர் கூட தெரியாது. So the people are working so tirelessly. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு ஆர்த்தோ ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள் பிரகாஷ் செல்வத்தை தான் ஃபுல்லாகவே நம்புவோம். எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நேவியில் இருந்தனால இந்த நேவல் கொலீக்ஸ் எல்லாருமே எங்கே போகணும் என்ன பண்ணணும் எல்லாருமே பயம். ஈவன் பேஷண்ட்டை விடுங்க, டாக்டர் ஃபேமிலியிலே ஒரு சர்ஜரி அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு தான் நல்லா தெரியும். ஸோ அதனால் பயமாக தான் இருக்கும், யார்கிட்ட போகணும் எங்கே போகணும் அப்படின்னா பிரசாதெல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு இவர் அனுப்பி விட்டுருவார். நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் அண்ட் we have never regretted the decision. All of them are extremely supportable. ஆனந்தியோட அப்பாவுக்குமே பார்த்தோன்னா சீனியர் கார்டியோதொராசிக் சர்ஜன், வெரி எல்டர்லி பர்சன், எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் உண்டு. ஆனால் ஒரு ஃப்ராக்சர் அப்படின்னு வரும்போது ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ we wish him all the best. Congratulations and very best for the entire team and to you and the backbone family. என்னோட அப்பா வந்து டாக்டர் ஆண்டர்பன், அவருக்கு வந்து இப்போ வந்து 83 years ஆகுது. அவர் வந்து 3 years பேக் அந்த மாதிரி இந்த அந்த மற்ற வயிறு சம்பந்தமான இருக்கிற அந்த ரோபோட்லாம் ரொம்ப நாள் யூஸில் இருக்குது. திஸ் ரோபோட் இட்ஸ் கம்மிங் டு ஆட்டோமேட்டிக்ஸ் இப்போ தான் ரீசென்ட்லி. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கிறதுனால இப்போ நம்மளை மாதிரி ஆட்டோமேட்டிக்ஸ் நம்ம ரொம்ப வருஷம் இதே நீடி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ரோபோட்டை நம்ம ப்ரொக்யூர் பண்ணி வாண்ட் டு கிவ் த பெனிஃபிட். இந்த கொஸ்டின் தான் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா அந்த ரொபோட்டை பண்ணும்போது ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி ஆகுமோ அப்படின்றது. நம்மளோட பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக்கேஜஸ்ன்னு பார்க்கும்போது வேரி ஆகும். பட் இது என்னோட ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலி அவங்க தான் ரொபோட்டை ஃபுல்லாக பார்க்கணும் சாப்பிட்டு இது